எப்படிங்க சொல்கிறீங்க? வேற வேற மாதிரி ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைங்க ஐயா இறந்துட்டாங்க. செகண்ட் ஃப்ளோரில் தான் நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா அம்மானுடைய ரூம்லேருந்து கதறிக்கிட்டு வெளியில் வர்றத என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் இருக்கேன். நடிகர் சரத்குமார் கூட இங்கே இருக்காரு. அவர் வந்து ஓடி போய் சின்னம்மா கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு அப்படின்னு சில பேர்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. ஏன்னா அவர் சொல்கிற மற்ற பேர்களில் வந்து நான் ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்னா, அந்த பேர்களில் அவரும் ஒருத்தர். அதனால் நான் அதை சொல்லலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சசிகலா வந்து அம்மா இறந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அதை விட பெரிய யோசனை வந்து கட்சியை பற்றி ஆட்சியை பற்றி தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியில் வந்த உடனே அதுவரையிலும் பொறுப்பு முதல்வராக துறைகளை கொடுத்து வைத்திருந்த ஓபிஎஸ்ஸை உடனே முதல்வராக அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மானுடைய வார்டுக்கு வெளியில் பக்கத்தில் ஒரு தனி அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. ஓபிஎஸ்ஸை முதல்வராக்குங்க, எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை